ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு ஸ்கூல்லையே இங்கிலீஷ் கிராமரும் வராது, இங்கிலீஷ் பேசவும் வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் பேச கற்றுக்கோங்க, கான்ஃபிடென்ஸை அதிகரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யுவர் ஃப்யூச்சர் இஸ் கிரியேட்டட் பை வாட் யூ டூ டுடே நாட் டுமாரோ. அதாவது உங்களுடைய எதிர்காலம் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வைத்து தான் உருவாக்கப்படுகிறது, நாளைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை வைத்து அல்ல அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். நம்ம எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா அதற்கான முயற்சியை இன்னையிலேருந்தே நம்ம எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை செய்யணும். நாளைக்கு அப்படின்னு சில பேர் தள்ளி போடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தள்ளி போட்டோம்னாக்கா நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பான எதிர்காலமாக நம்மளால் உருவாக்க முடியாது அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சியை இன்னையிலேயே ஆரம்பிச்சிருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது phrasal verb. phrasal verb abide by. abide by. இந்த abide by அப்படின்னா மீனிங் என்ன? இந்த ஸ்லைடை பாருங்கள். abide by அப்படின்னா மீனிங் to accept or obey an agreement, decision or rule. அதாவது ஒரு அக்ரிமெண்ட், உடன்படிக்கை ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா? அதை இல்லைனா ஒரு முடிவு இல்லைனா ஒரு ரூலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளுதல், அதுக்கு நம்ம ஒபே பண்ணுறது, அதை ஏற்று அதன்படி மதித்து நடத்தல், அதுதான் அபைட் பை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது ஃபாலோ அ டிசிஷன் ஆர் ரூல். ஏதோ ஒரு முடிவு அல்லது ஒரு சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது, அதன்படி செயல்படுதல், அதுதான் அபைட் பை. அடுத்தது டு அக்செப்ட் விதவுட் அப்ஜெக்ஷன். ஏதாவது ஒன்று ஒரு அக்ரிமெண்ட்டையோ இல்லை ஒரு முடிவையோ ஒரு சட்டத்தையோ மறுப்பு சொல்லாமல் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுதல், இதுக்கு தான் அபைட் பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அபைட் பை அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதோடைய பாஸ்ட் டென்ஸ் எப்படின்னாக்கா abode by. அதாவது அபைட் அப்படின்ற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் abode. அப்போ இந்த phrasal verb பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லணும்னு நினச்சோன்னாக்கா abode by அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த அபைட் பை அப்படின்ற phrasal verb-உடைய மீனிங்கு தமிழில் பாருங்கள், பின்பற்று அல்லது ஒத்துப்போ அல்லது உறுதியாக நில். எந்த ஒரு சட்டமோ ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு ரூலோ ஒரு முடிவோ இதை நம்ம பின்பற்றுதல், அதன்படி ஒத்துப்போதல், அதில் உறுதியாக இருத்தல், இதுக்கு பேர் தான் அபைட் பை. இந்த அபைட் பை அப்படின்ற phrasal verb-க்கு சினானிம் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா? சினானிம் அப்படின்னாக்கா பொருள் கூறுதல்னு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். அந்த வார்த்தைக்கு இணையான பொருளுள்ள மற்ற வார்த்தைகள் ஆங்கிலத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒபே, அடுத்தது ஃபாலோ, கம்ப்ளை, அப்சர்வ், அடேர் டு. இப்போ ஒபே அப்படின்னா கீழ்ப்படி அப்படின்னு அர்த்தம், ஃபாலோ அப்படின்னா பின்பற்று அப்படின்னு அர்த்தம், கம்ப்ளை அப்படின்னா இசைந்து போ அப்படின்னு அர்த்தம், அப்சர்வ் உற்று நோக்கு, அடேர் டு கடைப்பிடிக்கவும். இதுதான் அபைட் பை அப்படின்ற phrasal verb-உடைய சினானிம்ஸ். சினானிம்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பொருள் கூறுதல். அந்த வார்த்தைக்கு இணையான பொருள், வேறு வார்த்தைகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த வார்த்தைக்கு இணையான பொருளுடைய மற்ற வார்த்தைகள் தான் நம்ம சினானிம்ஸில் சொல்லுவோம். அப்போ அபைட் பை அப்படின்ற phrasal verb-க்கு இணையான பொருளுள்ள மீதி வார்த்தைகள் என்னென்னு பார்த்தோன்னா ஒபே, ஃபாலோ, கம்ப்ளை, அப்சர்வ், அடேர் டு. இப்போ உங்களுக்கு அபைட் பை அப்படின்ற phrasal verb-க்கு மீனிங் என்னன்னு கிளியராக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அபைட் பை அப்படின்ற phrasal verb-ஐ சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைடு பாருங்கள். பார்ட்டிசிபென்ட்ஸ் மஸ்ட் அபைட் பை த ஜட்ஜ் டிசிஷன். அதாவது போட்டியில் பங்கேற்பவர்கள் நீதிபதியின் தீர்ப்பை கட்டாயம் பின்பற்ற வேண்டும், அதுதான் இந்த சென்டென்ஸுடைய தமிழ் பொருள். ஜட்ஜு போட்டியில் பங்கேற்கிறாங்க. எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டுரை போட்டி, அந்த மாதிரி எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, அதில் ஜட்ஜஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ போட்டியில் பங்கேற்பவர்கள் அந்த ஜட்ஜுடைய முடிவு என்னவோ அதை பின்பற்ற வேண்டும், அதுக்கு ஒத்து போக வேண்டும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்கள், பீப்புள் மஸ்ட் அபைட் பை த லா. அதாவது மக்கள் கண்டிப்பாக சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும்.
எப்போவுமே இந்த அபைட் பை அப்படின்றது கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டீச்சர் போடுற ரூல்ஸு, அவங்க எடுக்கிற முடிவு இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீதிமன்றத்தில், போலீஸ் ஸ்டேஷனில், கவர்மெண்ட்டில் இது மாதிரியெல்லாம் அவங்க செய்கிற அவங்களுடைய முடிவுகளை, அவங்களுடைய சட்டத்தை வந்து நம்ம வந்து ஏற்று நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தான் இந்த அபைட் பை அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், அபைட் பை அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிட்ருப்பீங்க. இனிமேல் நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய கான்வர்சேஷனில் அபைட் பை அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.